இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மேல்நாடுகளில் எல்லாம் இன்றைக்கு தமிழர்கள் பெரிய இடங்களில் இருக்கிறார்கள். நாசாவில் தமிழன் இருக்கிறான், மைக்ரோசாப்டில் தமிழன் இருக்கிறான், உலகத்தின் பெரிய நிறுவனங்களில் தமிழன் இருக்கிறான். என்ன காரணம் என்றால் தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் சரியாக படித்து தொழில்நுட்பத்தை படித்துக் கொண்டவன் வெற்றி பெறுகிறான். அவனுக்கு மூன்றாவது மொழி தெரியாது. அவனுக்கு தெரிந்த மூன்றாவது மொழி கைகளின் மொழி, உழைப்பின் மொழி, மூளையின் மொழி. தமிழை படித்தான், தாய்நாட்டில் உறவாடினான். ஆங்கிலம் படித்தான், உலகத்தோடு உறவாடுகிறான். மூன்றாவது மொழி என்பது எதற்கு? இந்த மூன்றாவது மொழி என்பது மூன்றாவது கை. எனக்கு 2 கை போதும், 2 கண் போதும். ஒரு கண் என் தாய்மொழி, இன்னொரு கண் ஆங்கிலம். என் ஒரு கை தமிழ், மறுகை ஆங்கிலம். மூன்றாவது கண் எதற்கு? மூன்றாவது கை எதற்கு? தேவையில்லை. எங்கள் பிள்ளைகளுக்கு இருமொழிகளை சரியாக கற்றுக் கொடுங்கள். அதிலிருந்து அவர்கள் பெருமை பெறுவார்கள். தாய்மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். தாய்மொழி என்பது கண்ணை போன்றது. ஆங்கிலம் பிறமொழி என்பது கண்ணில் அணிவிக்கிற கண்ணாடியை போன்றது. இந்த கண்ணாடி இல்லாமல் கூட இருக்கலாம், கண்ணில்லாமல் இருக்க முடியாது. கண்ணாடி என்பது ஆங்கிலம். கழற்றி வைத்துவிட்டு கூட நீங்கள் தாய்மொழி என்ற கண்ணோடு வாழ முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. காலம் மாறிவிட்டது தமிழர்களே. இந்தியா முன்னேறிக் கொண்டிருக்கிறது தமிழர்களே. தளபதியின் ஆட்சியில் தனிநபர் வருமானம் கூடியிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் தனிநபர்களின் வருமானம் கூடியது மாத்திரமல்ல, இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய மாநிலமாக தமிழ் முன்னணியில் இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதோ இவரை போன்ற நல்ல ஆட்சியாளர்கள், ஏழைகளின் மீது அன்புள்ளவர்கள், அடித்தட்டு மக்கள் மீது பாசம் உள்ளவர்கள், நன்மை செய்ய வேண்டும் என்று துடிக்கிற இளம் அதிகாரிகள் நம் நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார்கள். நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது.